வணக்கம். சத்யசிவா கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட் டைம் சத்யசிவா கிராஃப்ட்ஸில் இப்போ தான் நம்ம பாசிமணி கூட வந்து பார்க்க போகிறோம். இந்த பீட்ஸ் வந்து சிலிண்டர் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பீட்ஸ் வந்து ப்ளூ கலரில் ஆரஞ்சு கலர் வச்சு நான் கூட மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து 5.5 அடியில் 18 ஒயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து 10ங்க. எவ்வளோ இதோட அவுட்புட் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. 2 ஒயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆரஞ்சு கலர் தான். எனக்கு இந்த கூட போடுறதுக்கு வந்து ஒரு ரோல் ஆனது கரெக்டாக. பீட்ஸ் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் செட் பண்ணணும் இந்த ஒயரில். அதாவது பீட்ஸ் போட்டு பழகணுங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இந்த நாட்ஸ் எல்லாம் போட்டுட்டு 4 லைன் போட்டதுக்கு அப்புறமால சென்டர் வந்து ரெண்டு நாட்டை வச்சு கிராஸ் நாட் மாதிரி போட்டதுக்கு அப்புறமால 7 பாசியாக ரைட் ஹேண்ட் சைடு இது பண்ணி நுழைச்சி வச்சுக்கலாம். நுழைச்சி வச்சதுக்கு அப்புறமால நம்ம ஒவ்வொரு நாட்டாக போட்டோம்னா சீக்கிரம் இந்த கூட வந்து பின்னிடலாம். மேலே வந்து அது மாதிரி 5 லைன் போட்டு ஒரு லைன் மடக்கியிருக்கேன். இப்போ மேலேயும் கீழே வந்து 4 லைன் வந்து வரும். ஒரு லைன் மடக்கியிருக்கேன். சரிங்களா? 18 லைன் 10 பேஸ் போட்டிருக்கேன் இந்த பீட்ஸ் கூடைக்கு. அடுத்து வந்து நம்ம சேனலில் எப்போதுமே நான் ஏணிப்படி முடிச்சு வச்சு தான் கூட போடுவேன். இந்த வாட்டி ஏணிப்படி முடிச்சு இல்லாத கூட, ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் நான் வந்து கூட மேக் பண்ணியிருக்கேன். எப்போது சொல்கிற அளவு தான். 2 ரோல் கூடைக்கு வந்து 6.25 அடி. 6.25 அடியில் வந்து 24 ஒயர் வெட்டிக்கணும். பேஸ் வந்து 9 லைன் வச்சு ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் போட்டிருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நடுவில் வந்து நான் பூ டிசைன் கொடுத்துருக்கேன். இது வந்து பர்பிள் கலரும் சாண்டலும் யூஸ் பண்ணி நான் இந்த கூடையை வந்து இந்த ஒயரும் யூஸ் பண்ணி நான் மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபுல் அண்ட் வந்து இந்த பர்பிள் கலர்லேயே வந்து கைப்பிடி போட்டிருக்கேங்க. 2 ஒயர் கைப்பிடி தான் இதுக்கும். பிளைன் கைப்பிடியாக நான் போட்டுட்டேன். ஏன்னா வந்து சாண்டல் கலருங்கும் போது கொஞ்சம் அழுக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால பிளைன்லேயே கேட்டாங்க. அதனால நான் பிளைனில் போட்டிருக்கேன். அடுத்து வந்து ரோஸும் டார்க் க்ரீன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட மேக் பண்ணியிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு இல்லாத கூட தான். ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் போட்டிருக்கேன். பேஸ் வந்து 9 தான். இதுவும் வந்து 6.25 அடியில் 9 பேஸ் போட்டுக்கணும். 9 போட்டுக்கிட்டு 24 லென்த்து, 24 பூ வச்சு இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள். என்னென்னா ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் அப்படின்னா கரெக்டாக ஈவனாக வந்து ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் வந்து ஒயர் கணக்கு பண்ணிக்கோங்க. கணக்கு பண்ணிக்கிட்டு 24 இந்த சைடு 24, அதாவது மேலே 23 வரணும். ஹைட் 23, 1 மடக்கி விட்டுறணும். அது மாதிரி வந்து கரெக்டாக எண்ணிக்கிட்டு அந்த மேலே வந்து அந்த கார்னர் வந்து மடக்கி விடணும். இங்கே பார்த்தீங்களா இருக்குது, ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் இது மாதிரி தான் வந்து ஃபினிஷ் ஆகும். இது மாதிரி கூட கேட்டிருந்தாங்க ஏணிப்படி முடிச்சு இல்லாமல், அதனால நான் இந்த கூட வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கும் வந்து 2 ஒயர் உருட்டு ஹேண்டில் கைப்பிடி தான். ஒன்று வந்து டார்க் க்ரீனும் ஒன்று வந்து ரோஸும், அந்த மாதிரி ரெண்டு கலர் சூஸ் பண்ணி 2 ஒயர் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். இதுக்கு பூ டிசைன் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். நம்ம கூட அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பூ டிசைன் வேணால் கொடுத்துக்கலாம். இது மாதிரி ஒயர் கூட வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். கூட வந்து அதாவது கலர் சொன்னால் எனக்கு வந்து கூட தெரியாது. நாங்கள் வந்து ஒரே கலரில் 2 ரோல் கூடையும் போட்டிருப்போம், 2 ரோலும் போட்டிருப்போம், 3 ரோலும் போட்டிருப்போம். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி கூட வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நீங்கள் அனுப்புனா தான் எனக்கு என்ன கூடன்னு தெரியும். அது கலர் சொல்கிறீங்க, கலர் சொன்னால் எனக்கு வந்து தெரியல. அதனால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா நாங்கள் அதோட விலை என்னன்னு சொல்லுவோம். அது மாதிரி கூட அந்த கலரில் வேணுமா இல்லை வேறு கலரில் வேணுமான்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கூட வந்து மேக் பண்ணி தருவேன். இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.